நீங்க எப்பவும் இளமையா இருக்கிறதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்ல ஆம்லா, பீட்ரூட், கேரட், ஸ்பினாச் அண்ட் டொமேட்டோ. ஆம்லால விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின் ஏஜிங்கையும் ப்ரிவென்ட் பண்ணும். அட் தி சேம் டைம் உள்ள இருக்க ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸையும் நார்மலா மெயின்டைன் பண்ணும். பீட்ரூட் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால உங்க ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும். இது உங்களை யங்கா காமிக்கும். கேரட்ல இருக்க பீட்டா கேரோட்டின் உங்களோட ஸ்கின்னை ஸ்மூத்தா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்பினாச்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பெஸ்ட் கிளென்சரை ஆக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க ஏஜ் ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். தக்காளியில லைகோபின் இருக்கு, இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா ஆக்ட் பண்ணும். உங்க ஸ்கின்னையும் ஆக்டிவா வச்சுக்கும், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். இதனால ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஃப்ரூட்ஸ்ல ஆரஞ்சு, பன்னீர் திராட்சை, மாதுளை, பப்பாளி, தர்பூசணி. ஆரஞ்சுல விட்டமின் சி அதிகமா இருக்கு, கொலாஜனை பூஸ்ட் பண்ணும், அதனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். பன்னீர் திராட்சையில ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா ஆக்ட் பண்ணும். இதை நீங்க சாப்பிடும் போது விதையோட மென்னு சாப்பிடணும். மாதுளை ஸ்கின்னோட ரெஜுவனேஷனை ப்ரொமோட் பண்ணும், ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். பப்பாளியில இருக்க விட்டமின் ஏ, சி அண்ட் இ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா ஆக்ட் பண்ணும். இதனால உங்க ஏஜ் ப்ராசஸிங் ஸ்லோவா நடக்கும். தர்பூசணி உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும், உங்க ஸ்கின்ல இருக்க இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ஸ்கின் ரிப்பேரிங் ப்ராசஸை ப்ரொமோட் பண்ணும். அதனால உங்க ஸ்கின் க்ளோ ஆகும், நீங்க யங்கா தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஜூசஸ் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம், சாலட் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். இதுல நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, உமாசங்கரி கிளினிக்.